ஷேய் இப்போ முனியப்பன் அருவா கொத்து எப்படி இருக்கு? கொத்திட்டியில் நேற்று வந்தவனுக்கு கொத்து. இப்போ வந்தவன் பூரா உள்ள அவன் குடும்பம் நாசமாக போயிடும். அதுதான் கணக்கு. கைலாசத்தில் மானிடப்பே வந்துக்கிட்டே இருந்தானா கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார் கடவுள். முனியப்பன் கணக்கு ஈஸ்வரனே பரமேஸ்வரனே பரமசிவனே முக்கால் சத்தியம் பார்வதி 2 பேர் இப்போ ஆந்திரா கர்நாடகா டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் பூரா விலங்க மாட்டிக்கிட்டு இருக்கே. இப்போ விலங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கால் சத்தியம் பார்வதியம்மா கணக்கு எழுது. முக்கால் சத்தியம் எப்பா புரியுதாப்பா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி எல்லாமே அடி சாட்டேடி பூரா தார்க்கம்படி. அடுத்தாப்புல அருவா கொத்து கண்ணில் வந்து அருவா கொத்தியாச்சுனாப்பா அந்த செத்த பேய் பேப்பர் உருகி போகும். அடுத்தாப்புல வீடு வாசல் நொறுங்கி போகும். அடுத்து அந்த செத்த பேய் பேப்பர்னால நோய் நொம்பளத்தில் சாவுவான். அடுத்து அந்த செத்த பேய் பேப்பரில் தண்டனை வாங்காமல் போகிறான். கெட்டுக்கட்டை அடைஞ்சி வச்சு அரசியல்வாதி பாலாக்குதான். அடுத்தாப்புல இப்போ இந்த 76 வருஷமாக நீதிமன்ற கோர்ட்டில் தப்புக்கு தண்டனை வாங்காமல் 2 கையை காலை பிளந்து கல்வி படிப்பால் நாசம் பண்ணி போகிறான். அப்போ இதுக்கு கணக்கு, இந்த கணக்கு, இந்த கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எல்லா கணக்கு உள்ளே பார்க்கல. கடைசி 20 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் நல்லா தின்னு நக்கி பொண்டாட்டியோட சந்தோஷம் போயிடறான். தப்பு செஞ்சவன ஸ்பாட்லேயே தண்டனை. இந்த செம்மத்தில் இப்போ இவங்க கொடுக்குற கொடுப்பு கண்ணில் கொத்து. இப்போ தப்பு செய்கிறவன் போனால் கண்ணில் கொத்தினா அவன் குடும்பம் நாசமாக போயிடும், கந்தல் கோலமாக போயிடும். அடுத்தாப்புல வளராது தளராது, அதோட கருவு அறுத்து போகும். முக்கால் சத்தியம் கருவு அறுத்து போகும். கருவோட கீழே அறுத்து குப்பியாக போயிடும். இப்போ ஏற்கனவே ஒவ்வொருத்தன் ஆதார கார்டில் இருக்க 1 பிள்ளை 2 பிள்ளை 1 பிறகு இல்லாமல் கிடக்கு. அப்போ அப்படியே தட்டு கீழே இறக்கி மொத்தமாக கருவு அறுத்து போகும். ஏன்னா சிவன் உன்னுடைய சொத்தை உன் சொத்தை பாழாக்கி வச்சுருக்கான், பூரா பாழாக்கிட்டான். அப்போ அவனை கருவு அறுத்துடணும். நம்ம கொடுத்த கடவுள் பூமியில் கொடுத்தத அடி மேலே உள்ளத கடவுளை நினைப்பான். அப்போ தான் கடவுள்னா என்ன, பூமியில் சாமினா என்ன, அப்போ தான் உலக நாடே நினைப்பான். இப்போதைக்கு நினைக்க மாட்டான். இப்போதைக்கு திங்கிதுக்கு இறை இருக்குது. வண்டி டீசல் பெட்ரோல் போடுறதுக்கு இறை, அதுக்கு இறை போட்டு சாங்கின்னு பறக்கான். எப்படி? அப்போ எல்லாமே பெட்ரோல் டீசல். பெட்ரோலை மவனை 7 நாட்டு சனிக்கிட்ட எரிக்க சொல்லியிருப்பான். எல்லா கச்சா இது வந்து எரிச்சாத்தான் நீ கணக்கு அங்கே உலக நாடு முடிப்ப. 7 நாட்டு சனிக்கிட்ட நம்ம எரித்து முடிக்கணும். முடிச்சாச்சுன்னா உலக நாடை எல்லா வண்டி வாகனம் பூரா விமானம் எல்லாமே ஸ்டக் ஆகிப்போம். அவ்வளோ முடிஞ்சு வச்சு தூக்கி வச்சு எரித்து நக்கிட்டு போங்கடா. எல்லாம் 2 வீலர் 4 வீலர் எல்லாம் வச்சு உன் வீட்டில் உன் மொண்டாடி மாறுகளை அப்படியே சுற்றி எப்படி இந்த காலத்தில் அந்த காலத்தில் சைக்கிள்லாம் கிடையாது. நடந்து போவான், நடந்து வேலை வைப்பான், சாப்பிடுவான், பூமி அழிக்க மாட்டான். இந்த காலத்தில் அழிச்சு வச்சுருக்கான் வண்டி 4 வீலர் 2 வீலரு. அதை தயாரித்து தான் பூமி அழிச்சிட்டான்ப்பா. 4 வீலரு 2 வீலரு பஸ்ஸு விமானம் எல்லாமே இதை தயாரித்து பூமி அழிச்சிட்டான். அப்போ அந்த இறை சாப்பிட்டு தானே அது போகுது அந்த இயந்திரங்கள். அப்போ அந்த இறைய பெட்ரோலை 7 நாட்டு சனிக்கிட்ட எரிச்சாச்சுன்னா எல்லாமே அதில் உள்ளே அடங்குது. பெட்ரோலு டீசலு கச்சா எண்ணெய் எத்தனையோ தயாரிக்கான். 2ஆம் நம்பர் தான் அதிலே வச்சு தயாரித்து ஆட்டி நக்குதான்ப்பா. அப்போ அதை பூரா எரிவட்டு போவோம், நின்று போவோம். சாமி கடவுளுடைய பவரை பாடுறா முட்டா பேகலை முக்கால்